சாயிபாபா, வரம் வேண்டும் நீயே சாயிநாதா. ஓம் சாயிராம். தங்கமே, உன் ஆசைகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் உன் மனதில் இருக்கும் பயம், சோர்வு, தன்னம்பிக்கை இல்லாமை இவற்றையெல்லாம் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்கான வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். இது அனைத்தும் உனக்கு தெரிந்தும் பின் ஏன் உன் பொன்னான நேரத்தை வீணடித்துவிட்டு பயத்தோடும் நிம்மதி இல்லாமலும் சந்தோஷம் இல்லாமலும் உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாய்? தேவையற்ற எண்ணங்களால் கண்டதையும் உன் மனதில் போட்டு யோசிக்காமல் நிம்மதியாக இரு. ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு மௌனமாக இதை கேள். முழுவதுமாக கேள். உன் மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று இன்று நிச்சயமாக நிறைவேறும். இது 100 அல்ல, 1000% உண்மை. உன் அப்பாவின் வாக்கு பொய்யாகாது. எல்லார் வாழ்விலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நம்ப பழகு. காரணமில்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் எதுவுமே நடைபெறாது. உன் வாழ்வில் அப்படி நல்லது நடந்தால் அதை உன் மனதில் வைத்துக்கொண்டு திரும்ப திரும்ப அதை அசை போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியான தருணத்தை வாழ்ந்து கொண்டே இரு. அதுவே தேவையில்லாத செயல்கள் உன் வாழ்வில் நடந்தால் அதை அப்பொழுதே உன் மனதிலிருந்து அழித்துவிடு. அதை உன் மனதில் வைத்து கொண்டால் தேவையில்லாத குழப்பமும் மன சஞ்சலமும் மனவேதனையும் தான் மிஞ்சும். ஒவ்வொரு முறை நீ பிரச்சனையை சந்திக்கும் பொழுதும் அதற்கான தீர்வை தேடி அலைந்து கொள்ளும் போதும் உனக்கு முன்பாக உன் சாயப்பா இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவர உனக்கான உதவியை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். பிரச்சனைகளால் சூழ்ந்து கொண்டிருக்கும் உன் மனதும் உன் வாழ்வும் நான் இருப்பதை உணர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொண்டு தேடு. பின் உன் பிரச்சனைகளுக்கான விடியல் உன் கண்களுக்கு பிரகாசமாக, ஏன் மிக பிரகாசமாகவே தெரியும். உனக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து பயப்படாமல், மனம் நொந்து போகாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று குழம்பாமல் நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு கண்களை திறந்து கொண்டு நன்றாக பார். உன் பிரச்சனைகளுக்கான விடிவு காலம், அதற்கான விடை உன் கண்களுக்கு தெரியும். அந்த நேரத்தை நான் உனக்காக உருவாக்கியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையை வழிநடத்த உனக்கு இருக்கும் அனைத்து சோதனைகளையும் தீர்த்து வைக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ பிரகாசமான எதிர்காலத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறாய். நானும் அந்த மிகப்பெரிய ஆசையில்தான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நன்றாக வாழ வைக்க. ஏனென்றால் இதில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றிலுமே புதிய பிரச்சனைகள் வர துவங்கும். இதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூறிய அனைத்து சொற்களிலும் உள்ள அர்த்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் சொல்ல வருவதின் அர்த்தம் என்ன என்று. அதை உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள இதை முழுவதுமாக கேள். இது உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு. ஆனால் இதை பற்றி என்ன என்று தெரியாதவர்களுக்கு என்னுடைய வார்த்தை வெறும் வார்த்தைகளாகவே தெரியுமே தவிர அதை உணர்ந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது, புரிந்து கொள்ளவும் அவர்களால் முடியாது. இதில் கஷ்டப்படுபவர்களுக்குத்தான் தெரியும் நான் கூற வருவதின் அர்த்தம் என்ன என்று. உன் சாயப்பாவின் தெய்வ வாக்கு உனக்காவது புரிகிறதா என் குழந்தையே? இது நாள் வரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக திரும்ப பெறப்போகும் அந்த வாழ்வு வந்துவிட்டது. அந்த நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. அனைத்து செல்வங்களையும் பெற்று சுகமாகவும் வளமோகவும் வாழப்போகிறாய்.
ஏனென்றால் நான் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது உனக்கு கஷ்டத்தை தர நான் அனுபவிப்பேனா? நிச்சயமாக அனுமதிக்கவே மாட்டேன். உனக்கு சர்வ மங்களகமும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நீ வாழப்போகும், இழந்துவிட்ட உன் வாழ்க்கையை மீண்டு பெற்று வாழப்போகும் அந்த அதிசயத்தை நீ உணரத்தான் போகிறாய், சந்தோஷப்படத்தான் போகிறாய். இது உன் சாயப்பா உனக்காக கூறும் தெய்வ வாக்கேதான். முன்னோக்கி செல்லும் காலம் உன்னை நோக்கி வந்துவிட்டது. இனி மறந்தும் கூட உன் காலை பின்னால் எடுத்து வைக்காதே. என் கரங்கள் உன்மீதுதான் இருக்கிறது. நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தடுத்து நிறுத்தி உன்னை இழுத்து பிடித்து நல்ல வழியில் உன்னை செல்ல வைப்பேன். உன்னை வெற்றிக்கான இலக்கை அடைய வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. எதற்குமே அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா முழுவதுமாக இருக்கிறேன். உன்னுடைய வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையிலோ உன்னுடைய குடும்பத்திலோ எந்த ஒரு தவறான நிகழ்வும் நிகழாது. அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நான் இருக்கிறேன். என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. நீ உன் கடமையை திறம்பட செய்து கொண்டே இரு. தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் நினைத்து வீணாக உன் மனதை நீயே கெடுத்து கொள்ளாதே. உன்னுடைய பலம் மிகுந்த அந்த ஆற்றலை வீணாக தேவையில்லாத சொற்களுக்கும் தேவையில்லாத மனிதர்களிடம் செலவழிக்க எண்ணாதே என் குழந்தையே. இதுநாள் வரை உன் மனதில் இருந்த வேதனை, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவு பெறப்போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும்? நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீச துவங்கும். உனக்கு அனைத்துமாக உன் சாயி தேவா இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த கேள்வி? என் வேண்டுதல் வீண் போய்விடுமா என்ற கேள்வி உன் மனதில் எண்ணவே கூடாது. எப்பொழுதுமே கலங்காமல் இரு. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாகவே இருப்பேன். குழந்தையே, நீ எப்பொழுதும் என்னிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரார்த்தனையாகவே இருக்கிறது. இது எனக்கு நன்றாகவே தெரியும் என் குழந்தையே. உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன்னை படைத்தவனுக்கு தெரியும். எனவே என் குழந்தையே, எப்பொழுதும் வந்து எனக்கு இதை கொடுங்கள் சாயப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றிவிடுங்கள் சாயப்பா என்று என்னிடம் வந்து இதை கொடுங்கள் அதை தாருங்கள் என்று கேட்காமல், சாயிநாதரே, என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ அதை எனக்கு ஆசிர்வாதமாக கொடுத்தாலே நான் மிகவும் சந்தோஷமாக இருப்பு. இப்படி மாற்றி வேண்டிப்பார், இப்படி பிரார்த்தனை செய்து பார். நீ நினைத்ததை விட 10 மடங்கு மேலாக நான் உனக்கு திருப்பித் தருவேன். குழந்தையே, நீ உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் வாழ விடலாம். உன்னை படைத்த, உன்னை இயக்கிக் கொண்டிருக்கும் உன் சாயப்பாவிற்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்று? ஏன் உன் மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? என் வேண்டுதல் வீணாகிவிடுமோ, என் வேண்டுதல் பறிபோகிவிடுமோ என்று ஏன் உனக்கு இந்த குழப்பம்? உன் வேண்டுதல் எப்படி தோற்று போகும் என்று நீ நினைக்கிறாய்? என்னிடம் பிரார்த்தனையாக வைத்த எதுவுமே நிச்சயமாக தோற்காது. என் பொக்கிஷமான பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய சமயத்தில், கொடுக்க வேண்டிய விஷயத்தை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி தப்பும் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக தப்பாது. உன் சாயப்பாவின் வாக்கு அப்படி. என் வாயிலிருந்து வீணாக சொற்கள் எழவே எழாது. நான் இருக்கிறேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன்னை ஏளனமாக பார்த்து உன்னை வெறுத்தவர்களுக்கு முன்னால் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். இது உன் வாழ்வில் நடக்கும் அந்த அதிசயத்தை நான் நிகழ்த்தியே காட்டுவேன். இனி உன் வாழ்வில் ஏமாற்றமே இல்லை. அனைத்துமே ஏறுமுகமாகவே இருக்கும். ஏற்றம் மட்டுமே நிறைந்திருக்கும் உன் வாழ்வில். இனி நீ தொட்டதெல்லாம் துவங்கும்.
கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேறும், உன் வேண்டுதல் எல்லாமே பலிக்கும். எது உன்னை விட்டு விலகினாலும் நகன்றாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் சென்றாலும், நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். நீ நிச்சயமாக தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான சரியான பாதையில் பயணித்து வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக பறிப்பாய். அதோ அதை உன் சாயிநாதரோடு சேர்ந்து ருசிக்கப் போகிறாய். வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய். அதை நான் அடைய வைப்பேன். என் பிரியமே, நான் உன் குறைகளை தீர்த்து வைக்கும் பொழுது நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய். ஆனால் அதே சமயம் உன் குறைகளையும் உன் வேண்டுதல்களையும் நான் தீர்க்காத போது சாயிநாதர் என் பிரியமான கண்மணி மேல் முழுவதுமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். நிச்சயமாக தீர்த்து வைக்காமல் கொஞ்சம் தாமதப்படுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னிலையிலும் எப்பொழுதும் மண்டியிடுவதே இல்லை. நீ என்னுடைய பொக்கிஷம் அல்லவா? உனக்காக மற்றவர்களிடம் போய் எதற்காகவும் மண்டியிடாதே. நீ மண்டியிடவும் மாட்டாய். உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல மனதையும் பார்த்து அனைவரும் உன்னை விட்டு சென்று அனைவரும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய அன்பான அந்த மனதை பார்த்து உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே, உன் சாயிநாதரே உன் நேரில் வந்தாலும் பயனில்லாமல் தான் போகும். எனவே என் குழந்தையே, முதலில் உன் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை மீது நம்பிக்கை வை. உன்னில் இருக்கும் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து கொண்டே இரு. எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நம்பிக்கை வைத்தால் காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதை போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும். அதே போல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும். கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை
தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. இந்த நிமிடம் நீ கேட்பது எல்லாமே உனக்கு கிடைக்கும். நீயும் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் அதில் வெற்றி பெறதான் முடியவில்லை. சாயிநாதரே, நித்தம் நித்தம் நான் உங்களை வணங்கிக் கொண்டிருந்தாலும் என் கஷ்டங்கள் இன்னும் தீரவே இல்லையே என்று கண்ணீர் விட்டு கதறுகிறாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காகவே வருகிறது என்று நீ நினைத்து கொள்கிறாய். ஆனால் உண்மை என்னவென்று முதலில் புரிந்து கொள் என் கண்மணியே. அந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த, வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உனக்கு அறிய வைக்கத்தான் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது குழந்தையே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சியான ஒரு இன்பகரமான செய்தி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதலில் புரிந்து நடந்து கொள். உன்னை உன் சாயிநாதர் எப்பொழுதுமே சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். இன்று இதை நிச்சயமாக நம்பியிருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலோ அதை மனதில் வைத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காதே. அவர்களோடு வாதமும் செய்யாதே. அமைதியாய் சென்றுவிடு. அந்த தருணத்திலிருந்து வாக்குவாதம் செய்து உன்னை யார் என்பது அவர்களுக்கு புரிய வைப்பதை விட அமைதியாக சென்றுவிட்டு உன்னுடைய செயல்களால் அவர்களுக்கு புரியவை நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று. ஒவ்வொரு செயலிலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. உனக்கான ஒரு அழகிய வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை உன்னுடைய இத்தனை நாள் துயரங்களுக்கும், இத்தனை நாள் நீ அனுபவித்த வேதனைக்கும், இத்தனை நாள் உன்னை சூழ்ந்த கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தாகவே அமையப்போகிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்களும் ஏற்றங்களும் பல இருக்கிறது அரங்கேறுவதற்காக. அந்த அழகிய நாட்களை, பொக்கிஷமான தருணங்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனமாக வைத்துக்கொள். நான் கொடுக்கும் பரிசாக வைத்துக்கொள். உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டே இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உயர்ந்து வளரப் போகிறாய். சிரித்த முகத்தோடே முழுவதுமாக காத்து கொண்டிரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் ஆக்கப் போகிறேன் உன் சாயிநாதா. குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமில்லாத போல்தான் உனக்கு தோன்றும். ஆனால் அதற்கான உட்கருத்து உன் சாயப்பாவிற்கு மட்டுமே புரியும். அந்த நிகழ்வுகளை வைத்து நான் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு மட்டுமே விளங்கும். இனி ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். நான் உனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்துப்பார். உன் அத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உதவி இருப்பேன் என்பது நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இதுவரை நீ பட்ட சோதனையான நாட்களையெல்லாம் ஒரு முறை நினைத்துப்பார். அந்த நாட்களில் உன்னால் தாங்க முடியாத சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது அந்த நிமிடம் உன் சாயப்பா உன் அருகில் நின்றதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் எல்லா துக்கங்களிலும், எல்லா சோதனைகளிலும், எல்லா வேதனைகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். இனியும் நிற்பேன். உன் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஆசிர்வாதமும் துணையும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே. நீ நினைத்ததெல்லாம் இனி உன் வாழ்வில் நடக்கும். உனக்கான சொத்து, சுகங்கள், செல்வம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் உன் வாழ்வில் மிக அற்புதமாகவே உன்னை வந்து சேரப்போகிறது.
உனக்கான கனவு வாழ்க்கையை உனக்கான நிஜமான வாழ்க்கையாக மாற்றியமைப்பேன் உன் சாயிநாதா என்பது என் சத்தியமான வாக்கு. இதுதான் தெய்வீக வாக்கும் கூட. துணையும் நீயே சாயிநாதரே, துணையும் நீயே சாயிநாதரே என்று சரணடைந்த உனக்கு என்னுடைய வாழ்த்துகளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். எத்தனையோ சோதனைகளையும் எத்தனையோ துக்கங்களையும் எத்தனையோ துன்பங்களையும் கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புரிதல்லவே. இப்பொழுது உனக்கு வந்திருக்கும் இந்த சோதனைகளிலிருந்தும் நீ கடந்து செல்வாய். உனக்கு அப்பாவின் துணை முழுவதுமாக எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் உனக்கு அப்படியே கொடுக்கும் வேலையை நான் வைத்து கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டுமோ கேள், மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொள் என் பிள்ளையே. இனி வரப்போகும் காலம் உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கப் போகிறது. சந்தோஷமாக நீ இருப்பாய். இனி காலமெல்லாம் உனக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும். உன்னுடைய மனவேதனையும் மனக்குழப்பம் எல்லாமே தீரும். உன்னுடைய சோகம், கண்ணீர், வேதனை, சோதனை, துக்கம் அனைத்தையும் நான் அறிவேன் பிள்ளையே. கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிச்சயமாக நான் உனக்கு தருவேன்.